ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டயட் ரெசிபி தான், காம்பு ரெசிபி மாதிரி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சாலட் ப்ளஸ் கம்பு கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதே நீங்கள் ராகிலையும் பண்ணலாம். நான் அன்றைக்கி கம்பு மாவு வச்சு பண்ணி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த காய்கறிகள்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதில் வேறு காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கேரட் ஒரு ரவுண்ட் போல், அதே போல் தக்காளி ஒரு பவுலில் கட் பண்ணியிருக்கோம். கோவக்காய் ஒரு பவுல் எடுத்திருக்கோம். என்னோட கோவக்காய் எடுத்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வெள்ளரிக்காய் மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில். அப்புறம் பட்டாணி கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை, அவரைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டு, அதான் இந்து உப்புன்னு சொல்லுவோம்ல, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேறு உப்பு கூட சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுலில் கேரட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய், கொஞ்சம் கூட கசப்பே இல்லை, அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பட்டாணி சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக இருந்தால் போதும், வெஜ்ஜு சாலட்டுக்கு அதிகமாக போடணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பெப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது. லைட்டாக கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அது சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த சால்ட்டுக்கும் பெப்பரும் சேர்க்கும்போது நல்லா வெஜிடபிள்ஸை நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடணும், அடிக்கடி பசிக்குன்றதே இருக்காது. நீங்கள் குக்கும்பர் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில். உங்களுக்கு அந்த கோவக்காய் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேபேஜி சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் சேர்த்துருக்கத மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இங்கே வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், அதே போல் சூப்பராக எடுத்து சாப்பிட்டுக்கவும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பு இருக்குல்ல, கம்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கம்பு மாவில் ராகி மாவு சேர்த்து கூட நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கம்பு மாவை ஒரு 3 மடங்கு தண்ணி, 50 கிராம் பார்த்திங்கன்னா நான் அந்த மெஷரிங் கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணல, சின்ன சின்ன கட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தனியாக அதை கலந்து எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு பண்ணும்போது டைரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால் நம்ம அதையும் முதல்ல தனியாக கலந்துட்டு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிகிட்டே இருக்கலாம். டெய்லி இது நம்ம எடுத்துக்கும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அயன் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ரெசிபி. வயிறு ஃபுல்லாகும். ஒரு சாலட் ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பு கூழ் சேர்த்து குடிக்கும்போது பசிக்காது. பபிள் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் அடியில் பிடிச்சிடக்கூடாது, நம்ம சேர்த்து கிளறிட்டே இருக்கலாம். ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விடாமல் கிளறிட்டே இருக்கணும். பபிளாக வர இடத்துல தான் கீழே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக கலர் டேன் ஆகும். நம்ம போடும்போது மாவு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். நம்ம வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கலர் லைட்டாக அப்படியே டேன் ஆகும். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு.
கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்க வேணாம். பார்த்திங்கன்னா நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா, ஒரு கையில் வந்து பச்சை தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு மாவில் கை வச்சு லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இதுதான் இதுக்கு பதம். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். மாவு வெந்துட்டு இந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மாவை தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். மாவு நல்லா சூடாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பனங்கல்கண்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தயிர், மோர், பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் வச்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.